ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் தான். 30 மினிட்ஸ்ல வந்து நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். இட்லி, பொங்கல், வடை, சாம்பார் அண்ட் தென் தேங்காய் சட்னி. ஸோ எனக்கு 30 மினிட்ஸ் டைமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:33 ஃப்ரைடே ஜூன் 2026. ஓகேவா? ஸோ நம்ம 30 மினிட்ஸ் சேலஞ்சு தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடும். வந்து நான் பொங்கலுக்குன்றதுனால லைக் வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் படி இது மட்டும் இது ஊற வச்சாச்சு. பச்சை அரிசியும் இதுவும் பச்சை அரிசி சிறுபருப்பு நான் ஊற வச்சுட்டேன். ஏன்னா எப்பவுமே அதை ஊற வச்சு பண்ண நல்லா இருக்கும். அது மட்டும் பிஃபோரா ஊற வச்சிருங்க. ஓகேவா? இதுல வந்து நான் நல்ல தண்ணி ஊத்திட்டேன். ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறோம்னா ஒரு கிளாஸுக்கு வந்து 4 கூட வைக்கலாம். பொங்கல் வந்து நல்லா தலை தலைன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாஃப்டா. ஸோ நான் வந்து இதுல தண்ணி ஊத்தி இருக்கேன். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். நான் நல்ல தண்ணி போட்டு தான் ஊற வச்சிருக்கேன். லைட்டா சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம ஃபாஸ்டா பண்ணோம்னா நம்ம வந்து தாளிப்பு இருக்கு பாத்தீங்களா, முன்னாடியே நம்ம சேர்த்துடலாம். 30 மினிட்ஸ்ல தான் பண்ண போறதுனால தாளிச்சிடலாம். அதான் பெஸ்ட். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதுல நம்ம கீ ஆட் பண்ணலாம். நம்ம எவ்வளவு கீ போடுறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம கொஞ்சம் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமா சீரகம், மிளகு ஸ்லோ பண்ணிடுவோம். மேல மேல மிளகு வந்து வெடிக்கும். ஸோ கருவேப்பிலையை அலசி எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்ல வச்சிருவோம். ஏன்னா இஞ்சி வேற யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். லைட்டா இஞ்சியை வந்து நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி வந்து இப்படி நல்லா தட்டி எடுத்துப்போம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கேஷ்யூவை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கேஷ்யூ இருக்கு, அதை ஆட் பண்ணிக்குவோம். ஃபைனலி பெருங்காய டப்பாவை எங்கேயோ வச்சுட்டேன், காணோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொங்கல்ல. மீன்வைல் இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது துவரம் பருப்பு. அதை போட்டுப்போம். ஓகே, தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். ஸோ டைம் வந்து இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் செய்ய போகிறது சுண்டக்காய் சாம்பார். சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும், பொங்கலுக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்குவோம். ஆனியனை கட் பண்ணி போட்டுடலாம் இதில். இப்போ கொஞ்சம் ஆனியன் போடுவோம், தாளிக்கும் போது கொஞ்சம் ஆனியன் போடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பவுடர், லைட்டாக தனியாத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 பூண்டு அதில் போட்டுருவோம். கொஞ்சம் பல்லு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கினேன். சரி, நாட்டு பூண்டாக இருக்கணும், ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மலை பூண்டு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்கும், நல்லா இருக்காது. சில பேருக்கு பிடிக்கும், நான் அது டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால நம்ம நாட்டு பூண்டு யூஸ் பண்ணுறோம். பட் பெருசாக வாங்கியிருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான். பாருங்கள், ஃபாஸ்ட்டாக உரிச்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் தான் டைம் இருக்குது எனக்கு.
இவ்வளோதான். பூண்டு அலசி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸே சுண்டக்காய் தான். ஸோ சுண்டக்காவை நம்ம பிச்சு எடுக்கலாம். சுண்டக்காவை பொறுத்த வரைக்கும் அதில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு லைட்டாக தட்டி போடணும். இதை தட்டி போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அலசி போடணும். தட்டிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டிடுங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த கசப்பு தோற்பு தன்மை இருக்காது. இப்போ சீரியஸாகவே சொல்கிறேன், சுண்டக்காய் வத்த குழம்பை விட சுண்டக்காய் சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டைம் வந்து 11 மினிட்ஸ் ஓடிடுச்சுன்னா நமக்கு 20 மினிட்ஸ் இருக்கா? ஓகே, ரொம்ப போட வேணாம், நான் கொஞ்சம் தான் போடுறேன். உங்களுக்கு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்ல தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ணுறேன். நம்ம இதில் போட்டுருவோம். இப்போ ஒரு மூடி போட்டு 5 விசில் வைக்கலாம். பொங்கலை ஒரு 5 விசில், சாம்பார் ஒரு 5 விசில். ஓகேவா? இப்போ 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். உளுத்தம்பருப்பு ஃப்ரிட்ஜில் இருந்து ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸி அரைக்கும் போது மிக்ஸி கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ இது சில்லுன்னு இருந்தால் கொஞ்சம் உபரி அதிகமாகும். கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கலாம். இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வரேன். லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபைனலி இதை அரைச்சாச்சு. நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணிக்கலாம். விசில் வந்துருச்சு. 5 விசில் வரணும். இப்போ டைம் கரெக்டாக 16 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் நம்மளுக்கு 14 மினிட்ஸாக இருக்கு. வடக்கிது பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, லைட்டாக சால்ட்டு, நல்லா பீட் பண்ணுங்க. கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து மெஸ்ஸியா தாங்க இருக்கும் நம்ம சமைக்கும் போது. பொங்கல் வேற இருக்குல்ல, மூடி போட்டு வச்சிருக்கேன். ஃபைனலி சாம்பார் தாளிச்சிடலாம். பொங்கல் ரெடி, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வடைக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் ஊத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதில் இதை பிரிச்சுட்டு ஊற்றிடுறேன். வடைக்கு என்ன நிலா, சமைக்கிற இடத்துல வந்து நீ கொண்ட போடு அது போடுன்ற. ரப்பர் பேண்ட் வந்து இதுவா இருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:56. ஓகே, நான் வந்து 10:03க்கு முடிக்கணும். கொஞ்சம் லைட்டா தாளிக்கிறதுக்கு, சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாம்.
இது நம்ம சாம்பாருக்கும் எடுக்க போறோம், சட்னிக்கும் எடுக்க போறோம் தாளிப்பு. 2 பூண்டு தட்டி போட்டுருவோம். என்ன சூடாயிடுச்சா தெரியல, ஆயிடுச்சு. எனக்கு வந்து வடையை விட இந்த போண்டா ஸ்டைல்ல நான் போட்டுறேன். வடை போட்டாச்சு. எனக்கு மோஸ்டா எனக்கு அந்த வடை ரவுண்டா வராது. எங்க அம்மா கிட்டதான் கத்துக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ரவுண்டு போட்டிருக்கேன், பாப்பேன். குட்டி குட்டியா தேங்காய் கட் பண்ணிக்கலாம். வடையே குட்டி குட்டியா தாங்க வந்திருக்கு பாருங்க. பொடிச்ச கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுல்ல. எடுக்கிற தாளிப்புல இருந்து இதுல இருந்து கொஞ்சம் இதுல போட்டுருவோம். ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். வடை ரெடி ஆயிடுச்சுங்க. வடையை எடுத்துடலாம். மத்துல வந்து இதை கடைஞ்சிருவோம். தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டிருக்கனால புளி வேண்டாம். வேணும்னா நீங்க புளி ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். பட் நான் புளி ஆட் பண்ணல, ஏன்னா சரி பொங்கலுக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுனால. தக்காளி நிறைய இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதை தாளிச்சதை எடுத்து இதுல கொட்டிடுவோம். இந்த மீதி இருக்கிற தண்ணி இதுல கொட்டிட்டு ஃபைனலி கொத்தமல்லி அலசிப்போம். 29 அவ்வளவுதான். ஃபைனலி 20 முடிஞ்சிச்சுங்க. அவ்வளவுதாங்க, எல்லாமே பண்ணிட்டேன். சாம்பார். ஒரு நிமிஷம், ஆயில் சூடா இருக்கு. அவ்வளவுதாங்க, எவ்ரிதிங் இஸ் ஓவர். டைமும் பாருங்க 10:03. முடிச்சுட்டு சாதிச்சுட்டு 10:03. இட்லி, சாம்பார், சட்னி, வடை and then பொங்கல். ஃபைனலி ஓவர். இங்க பாருங்க, சூப்பரா வந்திருக்கு பாருங்க பொங்கல்.